மந்த்லி காலண்டர் அடிச்சு கொடுப்பாரு ஐயா. அருமையா இருக்கும். மந்த்லி காலண்டர் வாங்கி பாருங்க, தமிழோட சூப்பரா. இதுல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே அடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதமா அடிச்சு கொடுக்குறாரு. அப்ப அந்த மக்களுக்கு கொடுக்கணும், ஜோதிட அன்பர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை கால் பண்ணேன் எதர்ச்சியா. அப்புறம் என்னன்னா, இது மாதிரி சார் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதம் வருஷ தொடங்கலே கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன் சார். கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எங்களுக்கு அடுத்த மாதத்தில் தான் வரும், உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஆனால் அது வர முடியல. ஆனால் அடுத்த மாதம் கொண்டாந்து கொடுத்தாரு. எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டோம். சரிங்களா? அதாவது வருஷம் ஐயா வந்து மந்த்லி காலண்டர் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் ஐயா கையாலவே எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிற வேண்டுதலை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரிங்களா? ஒன்று. அடுத்தபடியாக ஐயா வந்து கொல்லிமலைக்கு வரதாக இருந்து, அதாவது வர முடியல, பல்லுவலி காரணமாக வர முடியல. இன்றைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் சரி போன முறை வரல, இந்த முறை வராமல் இருந்தால் சார் கோச்சுக்குவாருங்கிற ஒரே நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வருகை என வரவேற்கவும் இல்லாமல் அன்றைக்கி 5000 சாப்பாட்டு காசு கொடுத்து எல்லாத்தையும் மகிழ வச்சாங்க. இன்றைக்கி வந்தும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நானும் 3000 கொடுத்துட்றேன், 4000 கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துறேன்னு சொல்லி 4000 கொடுத்துருக்காங்க. அதுக்காக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஐயா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கே நடத்தலாம் கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் எப்போ உங்களுக்கு உண்டு அப்படின்னாங்க. அதாவது செய்கிறாங்க செய்யலை, ஆனால் அந்த சப்போர்ட் கொடுக்கும்போது யாரோ ஒரு பிரபஞ்சம் ஒரு வகையில் சப்போர்ட்டை கொடுக்க வச்சிருது. சரிங்களா? ஆனால் அந்த வாய்ப்பு ஐயா பெருமையாக பேசினாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஐயாவுக்கு அதாவது காலதாம சூழ்நிலை காரணமாக வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து அவங்கள ஜோதிட கருத்துக்களை, அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணும்படி கேட்டுக்கிறேன். வருக என வரவேற்கிறேன். இந்த ஜோதிட விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அகஸ்தியர் ஜோதிட விழா குழுவினருக்கும் ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பல ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிடம் புதிதாக ஆர்வமாக கற்றுக்கொண்டிருக்கும் ஜோதிடர்கள், ஜோதிட கருத்துக்களை பிறர் பேச கேட்கக்கூடிய ஆர்வத்தில் கூட பல பேர் வந்திருக்கலாம். இங்கே வந்தவங்க எல்லாமே ஜோதிட ஆர்வத்துக்காக வந்தவங்க தான். அந்த வகையில் எல்லாருக்குமே முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாமெல்லாம் ஜோதிட கலையில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஔவையார் பாடிருப்பார், அரிது அரிது மாநிலரை அரிது அதனும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு. நான் இந்த பாட்டை பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, அரிது அரிது ஜோதிடராக இருத்தல் அரிது அதனினும் அரிது பழுதின்றி பலன் சொல்தல் அரிது. ஏன்னா ஜோதிடர்களில் நிறைய பேர் படித்ததை இப்போ அந்த அம்மா பேசுனாங்க, அவங்க ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்து பேசியிருக்காங்க. ஐயா பேசினார் சில விஷயங்களை, இந்த ராசிக்காரர்கள் இப்படி இருப்பாங்க, இதெல்லாம் புத்தகத்தில் பொதுவாக இருக்கிறது. அவர் ஒரு கருத்தை சொன்னார், இதெல்லாம் புத்தகத்தில் பொதுவாக இருக்கிறது, சில கிரகங்கள் தொடர்பு பார்வை இருக்கிறதுல விதிவிலக்கு மாறும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே இதில் பல வருட ஜோதிடத்தில் இருக்கவங்க இருக்காங்க, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ஜோதிடம்ங்கிறது படிக்கிற புஸ்தகத்திலேருந்து எடுத்துக்கிற கருத்துக்களில் கற்றுக்கிறதே கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஜோதிடர் எத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, எத்தனை புத்தகங்களில் படிச்சிருந்தாலும் சரிங்க, தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய அனுபவம். ஒரு ஜோதிடத்தை பார்க்குறாங்க, இந்த கிரகம் இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் இப்படி பலன் இருக்குமே, ஏன் இங்கே அது நடக்கலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப அந்த குறிப்பை நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. அது மாதிரி எடுத்து பார்த்து ஒரு பொது கருத்தை எடுத்துக்கிறவங்க தான் சிறந்த ஜோதிடராக வர முடியும். இப்போ நம்ம யூடியூப்லாம் பேசுகிறோங்க, நம்ம பேச்சை கேட்டு 2 பேர் வராங்க, ஆகா இவர் அருமையாக பேசுகிறாரு, இவர்கிட்ட விஷயம் இருக்கும் அப்படின்னு பலன் நம்மள்கிட்ட 2000 கட்டணும் 3000 கட்டணும் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தா அவங்ககிட்ட விஷயம் இருக்காது. காரணம் என்னென்னா அனுபவம் இல்லாதது. ஜோதிடம்ங்கிறது படித்ததை அப்படியே திருப்பி சொல்கிறது அல்ல, அவங்களுடைய அனுபவத்தை வச்சு எடுத்துக்கிறது. இப்போ நான் ஒரு சில விஷயத்தை கேட்குறேன், இங்கே யாராவது மிதுன லக்கணத்துக்காரங்க இருக்காங்களா? மிதுன லக்கணத்துக்காரங்க இந்த கூட்டத்தில் யாராவது இருந்தால் அவங்களாம் கணக்கு போட்டு பார்த்துங்க. இந்த மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் அவங்க பரம்பரையில் வம்சத்தில் 2 தாரம் இருக்கும். மிதுன லக்கணத்துக்காரருக்கே இந்த விதி அமையும். இது 90% சரியாக வரும். எடுத்து பாருங்கள். இப்படி ஒவ்வொரு லக்கணம், இப்போ சிம்ம ராசி ஒரு விஷயத்தில் நம்ம குண இயல்புகளை நிர்ணயிக்கிறத ராசியா லக்கணமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமா, குண இயல்புகளை நிர்ணயிக்கிறதுல லக்கணமே முதலிடம் வகிக்கும். ஏன்னா லக்கணம் தான் ஒரு ஜாதகன் ஜனித்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை லக்கணத்தில் தொடர்புள்ள கிரகம். லக்கணத்தில் ராகு இருக்கிறவன் நல்லவனாகவும் இருக்கான், லக்கணத்தில் குரு இருக்கவன் கெட்டவனாகவும் இருக்கான். இப்போ அது அந்த லக்கணத்தில் இருக்க கிரகத்தை மட்டும் இல்லை, கன்னியா லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு குரு மாதிரி கெட்டவன் யாரும் கிடையாது, குரு போல கெட்டவங்க யாருமே கிடையாது. இப்போ நம்ம ராகு கேதுவை பாவ கிரகங்கள் அல்லது இதெல்லாம் மோசமான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பாவ கிரகங்களுக்கு ஒரு பெரிய நல்ல குணம் உண்டு. என்ன அப்படின்னா, இது சுபகிரகங்களுக்கு கூட இந்த பாவத்துவம் கிடையாது.
பாவகிரகங்கள் ஒரு மனிதனை அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய திறன் இந்த ராகு கேது சனி இந்த 3 கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு. வேற குருதசையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட மாட்டான், சுக்கிர தசையிலும் கஷ்டப்பட மாட்டான், பெரிய கஷ்டப்பட மாட்டான். ஆனால் ராகு தசை சனி தசை வந்தால் அவன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பிற்பகுதியில் அந்த தசாபக்தி பிற்பகுதியில் வந்திருப்பான் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இப்போ ஒருத்தருக்கு மேஷ லக்கணம் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், காலபுருஷ தத்துவப்படியே முதல் லக்கணம் மேஷ லக்கணமாகவும் போச்சு. அப்போ 2 விதத்துலேயும் அவனுக்கு எல்லாமே சரியாக வரும். மேஷ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் பிடிவாதக்காரன், கொஞ்சம் போர்க்குணம் கொண்டவன் அப்படிங்கிறத நாம் படிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அனுபவத்தில் அதை எடுத்து பாருங்கள். அட்டமாதிபதி மேஷ லக்கணத்தில் உட்காந்துருக்காரு, அதோட மாந்தி சேர்ந்துட்டா அவனுக்கு தலையில் அடிப்படும், பொருள் திருட்டு கொடுப்பான். இந்த மாந்திங்கிற கிரகத்தை பற்றி பலர் பல விதமாக பேசியிருக்காங்க. ராவணன் காலத்தில் ராமாயணத்தில் தான் மாந்திங்கிற கிரகத்தை அதுக்கு பிற்பகுதியெல்லாம் வந்தது. ராவணன் மனைவி கர்ப்பமாக இருக்கப்ப இந்திரஜித்து கைத்தல் கருவில் உருவாகிறப்ப எல்லா கிரகங்களையும் ஒரு இடத்துல இந்த விஷயத்தை அப்படியே நோட் பண்ணிங்க. ஒரு லக்னம் எந்த ஒரு கட்டமாக இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அதிகபட்சம் அதிக கிரகங்கள் 6 கிரகங்களுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பாவம் அவனுக்கு அசைக்க முடியாததாக இருக்கும். அது நல்ல கிரகம் இருந்தாலும் சரி, கெட்ட கிரகம் இருந்தாலும் சரி, 6 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்துடுச்சு அப்படின்ட்டா அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப எல்லா கிரகங்களையும் ஒரே வீட்டில் லக்கணத்திலே இருந்தால் அவனுக்கு ஆயுள் அதிகம் அப்படின்னு சொல்லி ராவணன் என்ன சொல்கிறாரு, எல்லா கிரகங்களையும் நீங்கள் ஒரே இடத்துல இருக்க மாதிரி கட்டளை போடுறாரு. ராவணன் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாருன்னு சொல்கிற புராணத்தில் படிச்சிருக்குங்க. அப்படி இருக்கப்ப எல்லா கிரகங்களும் என்ன பேசிக்கிறாங்க, இவன் இந்திரஜித் ராமனை எதிர்த்து போர் புரியும். அதாவது இந்திரஜித் கரு உருவாகிறப்பயே ஒரு விஷயத்தை அங்கே தீர்மானிக்கப்படுது கிரகங்கள். இவன் பின்னாடி ராவணனும் ராமனும் சண்டை போடுவாங்க. அப்போ இந்திரஜித்தை அதில் முதன்மைப்படுத்துவான். ராவணனை ராமன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு புத்திர சோகத்தை உருவாக்கணும். அப்போ புத்திர சோகத்தை உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ சனி தன்னுடைய உடம்பில் இருந்த அழுக்கெல்லாம் திரட்டி ஒரு கோளாக உருவாக்கி, அதான் மாந்திங்கிறது. இந்த மாந்திங்கிற கிரகம் அந்த மாந்தியை உருவாக்குறாரு. மாந்தி உருவாக்கணும்னா அது இருக்கிற இடத்த ராவணனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்திரஜித் பிறந்தான், தன்னுடைய 33வது வயதில் மரணம் அடைந்தான் போரில். அவன் புத்திர சோகத்தினாலே ராவணன் தன்னுடைய பலத்தை இழக்கிறான். இதுதான் இதை அடுத்த மனைவியை கொண்டு வந்தார், அதை ராமன் மனைவியை கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் மனிதனாக அவதரிச்சிட்டாவே கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவர். அப்போ நீங்கள் இந்த இதிலேருந்து என்ன எடுத்துக்கணும், சனி மாந்தி எந்த இடத்துல நெருங்கிய டிகிரிக்குள்ளே தொடர்ந்து இருக்குதோ அவர்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும். ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒருவர் குரு மாந்தி தொடர்பு கொண்டாலும் சரி, சனி மாந்தி தொடர்பில் இருந்தாலும் சரி, நெருக்கமான தொடர்பில் இருந்து கெட்டு போனால், குரு மாந்தி தொடர்பு இருந்தாலும் சனி மாந்தி தொடர்பு இருந்தாலும் அவங்க பரம்பரையில் பெற்றவங்க உயிரோடு இருக்கப்பயே அவங்க பிள்ளைகள் இறந்து போவார்கள். எடுத்து பாருங்கள், 47 வயசுக்குள்ளே அவங்க குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும். இதை நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இந்த ஜாதகம் தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் அவங்கள கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதாங்க. ஒருத்தர் போட்டிருக்காங்க கூட, இவர் மஞ்சளோட போட்டிருக்காரு, இவர் குரும்பு வரணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு உடைக்கு தொடர்பு உண்டே ஒழிய உடைகளுக்கு எல்லாமே அந்த பொருத்தம் வரவே வராது. குண இயல்புகளை நிர்ணயிக்கிறது கிரகங்களும் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தான். அப்போ சந்திரங்கிற கிரகத்தை மிக முக்கியமாக எடுத்துங்க. சந்திரன் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தர் சாதாரண நிலையில் இருக்கார், சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், இந்திய அளவில் பிரபலமாக இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக மோடி ஜாதகம், ராகுல் காந்தி, இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்கலாம். ராகுல் காந்தி கேட்ட நட்சத்திரம், சந்திரன் நீச்சம். பிரதமர் மோடி அனுச நட்சத்திரம், சந்திரன் நீச்சம். ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் கட்சி தலைமைக்கு வர்றாரு, தலைமை பொறுப்பில் இருக்கார், பெருங்குடும்பத்தில் பிறந்திருக்கார். இன்னொருத்தர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாட்டாளுறார். 2 பேரும் இதுதான். ஆனால் சாதாரண குடும்பத்தில் பிரதமருக்கு நாட்டாளக்கூடிய யோகம். அப்போ இந்த கிரகங்கள் யாருக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறத தான் நாம் கணிக்க பழகிக்கணும். அப்போ லக்னம் ராசி, லக்னம் 1ஆம் இடம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம். இந்த 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, சாரத்திலேயோ பார்வையிலையோ கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ தொடர்பு இருந்து அந்த தசாபுத்தி நடந்தால் அந்த ஜாதகன் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் தனக்கு ஏற்படுகிற பிரச்சனையிலேருந்து மீண்டும் மேலே வருவான். இதெல்லாம் நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கலாம். பெண்கள் ஜாதகத்தில் நான் பல இடத்துல பேசியிருக்கேன். செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், லக்னத்திற்கு 8ஆம் இடம், இந்த இடங்களில் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறக்காது. ஒரு பெண் ஜாதகத்தில் 4ல் செவ்வாய் ராகு இருந்தால் அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது, இந்த நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிடாய் ஒழுக்கமாக வராமல் இருக்கிறது, கெட்ட பேர் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பெண் ஜாதகத்தில். அது குரு பார்த்தாலும் சரிங்க. குரு பார்த்தா என்னென்னா கெட்ட பேர் சரியாகும், நோய் சரியாகும், இவ்வளவு தான். குரு பார்வை இருக்கிறதுனால அது முழுமையாக நிவர்த்தி அடைகிறது நிச்சயமாக இல்லை.
அப்போ குருவை எல்லா லக்னத்துக்கும் சுபகரங்களமாவோ அல்லது எல்லா இடத்துக்கும் குரு சுபராகவோ நம்ம நினைக்கவே கூடாது. குரு மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தில் சுபர்னு இது வழி வழியாக நம்ம சொல்லிட்டு வரோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறோம். குரு சுபர். இன்றைக்கி நம்ம இருக்கிறதே வியாழக்கிழமை, வியாழன், அதான் குரு வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இதில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் உச்சம் பெற்று பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்களையும் நான் ஜாதகத்தில் சொல்ல முடியும். குரு நீச்சமாக இருந்து மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து பொருளாதாரத்தில் பலம் பெற்றவங்களையும் காண்பிக்க முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம பொதுவாக படிக்கிற கிரக அமைப்புகளை வச்சு நம்ம பலன் சொல்ல வேண்டாம். உங்கள் அனுபவத்தை, உங்கள் ஜாதகத்தில் ஒரு 2 வக்கீல் வராரு, 2 வக்கீல் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள். எந்த கிரக தொடர்பு அவர்களுக்கு இந்த தொழிலில் ஈடுபடுத்துனுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொழில் செய்கிறவங்கள கணக்கெடுத்து விடுமோ அந்த தொழில் காரகத்துவம் உள்ள கிரகம் தான் அவங்களோட தொடர்பில் இருக்கும். அப்போ வக்கீலுக்கு எதை எடுத்துக்கலாம்? செவ்வாய் புதன் எடுத்துக்கலாம், குரு புதன் எடுத்துக்கலாம், சனி புதன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் புதன் 2ஆம் வீடு வாக்குஸ்தானம். குரு புதன் 2ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க வாக்குஸ்தானத்தில் இருப்பாங்க. ஜோதிடரும் வாக்கு தான், ஆசிரியரும் வாக்கு தான். அது 2, 6, 10 சம்மந்தப்பட்ட ஆசிரியர் அந்த இதை அரசு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி 6 எடுத்தால் இப்படியும் வரும். பேச்சு கமிஷன் ஏஷன் பேஷன் தான் ஒரு மீடியேட்டர் அந்த திருமண மேட்ரிமோனியல் அவங்களுக்கு இந்த 2, 10 யார் யாருக்கு வாக்கில் அதாவது தரகு வேலையில் பார்த்து புரோக்கராக இருந்தோ அல்லது தரகராக இருந்தோ அல்லது இணைப்பு இது நடத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு புதன் சுக்கிரன் இந்த திருமண மேட்ரிமோனியில் இருக்கிறவங்களுக்கு குரு புதன் சுக்கிரன் 2, 6, 10 இருந்து அவங்க சிறந்த இந்த திருமண அமைப்பாளர்களாக இருப்பாங்க. அது மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒரு ஜாதகத்தில் 6, 10 அப்படிங்கிற விஷயம் தொடர்பில் இருந்தால் அவர்கள் அரசு உத்தியோகத்துக்கு போவாங்கங்கிறது. 6, 10 சனி செவ்வாய் சூரியன் அப்படிங்கிறது தொடர்பு இருக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது அரசு சம்பந்தப்பட்ட கிரகம். அரசுங்கிறது அரசு வேலையில் இருக்காங்க அல்லது அரசியல் துறையில் இருக்காங்க அல்லது அரசாங்கத்தோட தொடர்பில் இருக்காங்க இப்படிங்கிற அமைப்புகளெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லக்கணத்தில் பாவர் இருக்காங்களா அசுபர் இருக்காங்களாங்கிறது நமக்கு 2வது பிரச்சனை. இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு லக்கணத்தில் ராகுகேது இருக்குது, இவருக்கு ராகுகேது தோஷம், இது திருமணத்துக்கு தள்ளி போகுது இப்படிங்கிற கான்செப்டை தவிர ஜோதிடர்கள் வேற எதையுமே எடுக்கிறது இல்லை. இது ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகம். செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல எங்கே இருந்தாலும் செவ்வாய். இதை தாண்டி யோசிக்கிற ஜோதிடர்கள் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பேத்துக்கு செவ்வாய் தோஷம் வராது. செவ்வாய் தனிச்சு இந்த இடங்கள்ல பலவீனப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த தேசம் வேலை செய்யும். இந்த செவ்வாய் தோஷம் எதற்காக அந்த காலத்தில் குறிப்பிட்டாங்கன்னா ரத்தத்தை உருவாக்க ரத்த பலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான். செவ்வாய்னா ரத்தம். நீங்கள் யாராவது இனிமேல் உங்ககிட்ட செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம்னா அவங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி வர சொல்லணும். இல்லை இது நமக்கு கேட்க வேடிக்கையாக இருக்கும். இந்த RH ஃபேக்டருங்கிறது இருந்துச்சுன்னா அந்த RH ஃபேக்டரை தான் பொருத்தணும். காரணம் என்னென்னா RH ஃபேக்டருங்கிறத பாசிட்டிவ்னு ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்தால் அதே பாசிட்டிவ் உள்ள பெண் ஜாதகத்தை பொறுத்தனா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு இருந்தால் அங்கே திருமண வாழ்க்கை சிறக்காது. அதற்காக தான் அந்த காலத்தில் இந்த ரத்த சம்பந்தத்தை பார்க்கறதுக்கு தான் செவ்வாய் தோஷங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. 2வது இப்போ இந்த காலத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணி ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லுது. ஒரு நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுனா பிரச்சனை வருது, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருது, ஜெனட்டிக்கில் பிரச்சனை வருது, இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் அத்தை மகன் மாமன் மகன் சொந்தத்துக்குள்ளேயே பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குறைவு. அப்போ இப்போ எப்படி ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா இயல்பாக அந்த ரத்த சம்மந்தப்பட்ட ஒருத்தனுக்கு வீரியமான விந்து இருந்தால் ஆரோக்கியமுள்ள குழந்தை, தாய் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல குழந்தை. இதை நீங்கள் 5ஆம் பாவம், பெண்ணோட 4ஆம் பாவம், ஆணோட 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தோட தொடர்புள்ள கிரகங்களை வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீதிக்கு ஊருக்கு ஊர் இன்றைக்கி கரு உற்பத்தி பண்ணுற அதாவது குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாத ஊரே கிடையாது. ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 3, 2 அவ்வளோதான், 2க்கு மேல் வேண்டாம், ஒளிமையான குழந்தைக்கு 1 போதும். அன்றைக்கி குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுச்சு கவர்மெண்ட்டு. இன்றைக்கி ஊருக்கு ஊர் கவர்மெண்ட்டு குழந்தை இதை வைக்கிறாங்க, அதாவது குழந்தை தர ஆஸ்பத்திரி இருக்குது. அப்போ இதெல்லாம் எந்த கிரக அமைப்புனால நமக்கு இப்படியெல்லாம் அந்த மாற்றம் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கி படித்த ஜோதிடன் பார்த்தா நம்ம இன்றைக்கும் படிக்கிறோம். ஒருத்தருக்கு குரு 5ஆம் வீட்டை பார்த்தா அவனுக்கு இத்தனை குழந்தை இருக்குங்கிறாங்க. இப்போ ஐயா பேசுகிறப்ப கள்ளக்குறிச்சிக்காரர் ஒருத்தர் சொன்னார், சுக்கிரன் ரிஷப வீடாக இருந்தால் அவங்க குடும்பத்தில் பெண் குழந்தை இருக்குன்னு. அது 1-2 இடத்துக்கு சரியாக இருக்கும். எங்கள் அப்பா ரிஷபராசிங்க, எங்கள் அப்பாவுக்கு 4 பசங்க ஒரே பொண்ணு. எங்கள் குடும்பத்தில் அதிகமாக ஆண்கள் தான், பெண்களே கிடையாது. 1-2 ஒன்று தான் அதிகம், பெண்களே கிடையாது. அதே எங்கள் பெரியம்மாவுக்கு 14 பொண்ணுங்க, 9 பொண்ணுங்க, 11 பொண்ணுங்க, 2 இறந்து போச்சு, 2 பசங்க. அப்போ இதெல்லாம் இந்த ஜாதகத்தை எடுத்து இப்போ நம்ம கூட பிறந்தவங்களை எடுக்கிறோம். துருவகணிதங்கிற விஷயத்தை விட்டுருங்க. துருவகணிதம் இல்லாமல் ஒரு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி 9 பொட்டை பிள்ளை இருக்காங்கன்னு. அந்த 9 பிள்ளைங்கத்திலையும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எடுத்து அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை ஒரு அமைப்பில் இருக்க மாதிரி இன்னொரு அமைப்பில் இருக்குமா? நிச்சயமாக இருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ துருவகணிதங்கிறத நாம் பிறப்புக்கு எடுத்துக்கிறோம். ஆனால்
துருவ கணிதம் பார்க்காம அவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இல்லது இவங்க குடும்பத்தில் அப்பா எப்படி இருப்பாங்க, அம்மா எப்படி இருப்பாங்க, இப்படிங்கிறத கணக்கு போட ஒரு கால்குலேஷன். ஆண் ஜாதகம் அப்படின்னா குருவை எடுத்துங்க. இது நாடி ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. குருவுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற கிரகங்கள், குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள், இதை பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா அத்தனை பேர் தான் இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீச்சமாகவோ இல்லை பலவீனமாக கிரகம் இருந்திருந்தாலோ அந்த 3 பேர் பிறந்திருக்காங்கன்னா ஒருத்தன் சிறப்பாக இருக்க மாட்டான், 2 பேர் நல்லா இருப்பாங்கன்னு. இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் எடுத்து என் மூத்த சகோதரன் எப்படி இருப்பான், எனக்கு இருக்கானா இல்லையான்னு கேட்குறப்போ நீங்கள் 11ஆம் வீட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். 11ஆம் வீட்டுக்கு பல காரகத்துவம் இருக்குது. அந்த 11ஆம் வீட்டில் ஆண் கிரகம் இருந்து அந்த ஆண் கிரகம் மிக வலுவாக இருந்தால் மூத்த சகோதரன் நல்ல முறையில் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நம்ம சொல்லலாம். இது 100க்கு 70% மட்டுமே சரியாக வரக்கூடிய பலன்கள். 100க்கு 100 ஜோதிடத்தில் கரகண்டவர் கூட சொல்ல முடியாது. 100க்கு 100% நான் பலன் சொல்லுவேன், சரியான பலன் சொல்லுவேன்னு சொல்லவே முடியாது. ஒரு மாற்றி வர்றாங்க. அதனால் ஒரு குலதெய்வத்தை எடுக்கிறோம். ஒரு வீட்டில் 5 குழந்தைங்க இருக்காங்க, குலதெய்வத்தை எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு எதை எடுப்போம்? 5ஆம் பாவத்தை எடுப்போம். ஒருத்தருக்கு இந்த லக்கணத்தில் பிறந்திருக்காரு, மேஷ லக்கணத்தில். ஒருத்தர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார் ஒரு குடும்பத்தில். இன்னொருத்தர் துலாத்துக்கு வர்றாரு, இன்னொருத்தர் தனுசில் இருக்கார், ஒருத்தர் கும்பத்தில் இருக்கார். அப்போ இந்த 5 லக்கணம் 5ஆம் பாவத்தை எடுக்கிறப்ப 5 பேத்துக்கு 5 பாவம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் சரியான குலதெய்வத்தை ஒரு குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேத்துக்கு நீங்கள் சொல்ல முடியும்? ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, ஏரிக்கிற ஓரத்தில் இருக்கும், மரவேலை நிறைஞ்ச இடத்துல இருக்குங்கிறது எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்லிடுறேங்க. எல்லா ஜாதகத்தையுமே வாங்குங்க. 5ஆம் பாவம் எது வேணா இருக்கட்டும், ஆண் கிரகமோ பெண் கிரகமோ, அது எது வேணா இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் 5ஆம் பாவாதிபதி அதிகமாக எந்த நட்சத்திரம் அல்லது எந்த பாவத்தோட தொடர்பு இருக்கோ அது அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு யூகிக்கலாம். எது பெரும்பான்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஜோதிடம் அப்படிங்கிறது இப்பயும் மீண்டும் சொல்கிறேன் எல்லாருக்கும், நாம் படித்ததை அப்படியே புஸ்தகத்தில் படித்ததை இது கிரகம் இப்படி இருந்தால் இருக்குது இப்படி இருந்தால் இருக்குங்கிறத விட அந்த அனுபவம் நடைமுறையில் சரியாக வருதா அப்படிங்கிறத எடுத்துங்க. இப்போ சுலபமான ஒரு வழி, இப்போ ராசி ஒத்தப்பட ராசிகள், ஆண் ராசிகள் எல்லாம் ஒத்தப்பட ராசிகள், இரட்டைப்படை ராசிகள்லாம் பெண் ராசிகள். ஒரு பெண் ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ சந்திரன் பலமாக இருந்தாலோ புதன் சந்திரன் இருந்தால் அந்த பெண் அழகி. சுக்கிரன் சந்திரன் எல்லாம் நல்லா பலமாக இருந்து புதன் இருந்தால் பேரழகி, கவிதை, இது எழுதுறது, கல்வியில் ஆர்வம் உள்ளவள், இப்படிங்கிறத நாம் தாராளமாக சொல்லலாம். ஆண் ராசியில் ராகு சனி இந்த மாதிரி பாவகர்கள் தான் இவன் கோபக்காரன். லக்னத்தோடையோ ராசியோடையோ ராகு சம்மந்தப்பட்டுட்டா நிச்சயம் அவங்ககிட்ட முன்கோபமும் பிடிவாதமும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அவங்ககிட்ட ராகு இருக்கிறவங்ககிட்ட தான் இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் எடுத்து பார்த்ததுங்க. இது ஓரளவுக்கு 60% முதல் 70% அப்படிங்கிறது சரியாக வருது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் இது ஒருவனுக்கு தொடர்பு கொண்டு அவன் பெரும்பாலும் தாய்க்கு தலைமகன். 4ஆம் இடங்கிறது தாயார், லக்னம்ங்கிறது ஜாதகன், 11ஆம் இடங்கிறது மூத்தது. அப்போ இந்த 11, 1, 4 இது ஒரு இடத்துல தொடர்பு இருந்தால் நான் பெரும்பாலும் சொல்கிறேன், 100க்கு 100 சொல்ல வரல, தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இங்கெல்லாம் இருக்கிறீங்க. இப்போ ஐயா பெருமாள் ராஜ் பேசினார், நான் இதை குறையா சொல்ல வரல. ஒரு ஜாதகத்தில் லக்னம் 6ஆம் வீடு இந்த இடங்களில் சூரியன் வலுப்பெற்று இருந்தால் பலம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு முடி கொட்டும். லக்னம் 6ஆம் வீடு, இது 8ஆம் வீடு, இந்த 3 இடத்த எடுத்துக்கலாம். சூரியன் வலுப்பெற்று இருந்தால் ஜாதகரை பார்க்கவே நம்ம சொல்லலாம். இப்போ ஆன்லைனில் தான் பெரும்பாலும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். நேரில் மனிதர்களை பார்த்து சொல்கிறத விட எல்லாமே ஆன்லைனில் பார்த்து சொல்லலாம். அப்போ ஆன்லைனில் பார்த்து சொல்கிறப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோமா நமக்கு அவங்களுக்கு சுலபமாக சொல்ல இருக்கும். ஒருத்தனுக்கு உடல் ஊனமுற்றவனாக இருக்கான் அப்படிங்கிறப்ப இந்த நாற்கால் ராசிக்குன்னு சில ராசிகள் இருக்குது. அந்த நாற்கால் ராசியில் சில கிரகங்கள் தொடர்பு இருந்தால், குறிப்பாக ராகு சந்திரன் சனி இந்த கிரகங்கள் தொடர்பு இருந்தால் ஊனமற்றவர்கள், புதன் சந்திரன் மாந்தி இது தொடர்பு இருந்தால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பேச்சு பாதிக்கும். அது 2ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க பேச்சு லேட்டாக வரும் அல்லது பேச்சு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். சனி புதன் கேது இதெல்லாம் 5ஆம் பாவம் லக்னம் வீரியமான 3ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை உண்டாகும். ஏன்னா 3மே அழிக்கிரகங்கள். இந்த அழிக்கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பில் இருக்கப்ப அவங்கக்கிட்ட செமன்ஸ் குறைபாடு இருக்கும். கிராமத்திலாம் பெண் குழந்தை பார்த்தோன்னா ஜோதிடர்கள் கேட்பாங்க, பெண் வீட்டார் என் பொண்ணுக்கு எத்தனை பசங்க பிறக்குன்னு. ஒன்று கிராமத்து ஜோதிடர்கள் உன் பொண்ணுக்கு 4 பசங்க இருப்பாங்க 2 பசங்க இருப்பானுங்க. பெண்கள் ஜாதகத்தை வச்சு யாருமே இவனுக்கு இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை இருக்குங்கிறத நிர்ணயம் பண்ணவே பண்ணாதீங்க, சொல்லவும் சொல்லாதீர்கள். ஆண் ஜாதகத்தை அந்த பெண்ணோட கணவன் ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா விஞ்ஞானமும் இயல்புலேவே ஆணுக்கு மட்டும்தான் XY
குரோசசம் இருக்குது, குரோமசஸ். பெண்களுக்கு எக்ஸ் மட்டும்தான். அப்போ பெண்ணோட எக்ஸ் ஆணோட எக்ஸ் இருந்தால் பெண், பெண்ணோட ஆணோட ஒய் பெண்ணோட எக்ஸ் இருந்தால் ஆண். அப்போ இதை நீங்கள் எப்படி ஜாதகத்தில் விஞ்ஞானத்தில் சொல்லிட்டான், ஜாதகத்தில் எப்படி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது? 5ஆம் பாவத்தை ஆண்கிரகங்கள் பார்த்தாலோ, 5ஆம் கிரகத்தோடு 5ஆம் பாவத்தோடு ஆண் கிரகம் குரு இந்த மாதிரி ஆண் தன்மை உடைய கிரகங்கள் அதிக எண்ணிக்கையில் பலமாக பார்த்தாலோ அவனுக்கு ஒய் குரோமசஸ் இருக்குது. திரிகோண நிலை தொடர்புனாவே என்னங்க? சார தொடர்பு, பார்வை தொடர்பு, திரிகோணம், கேந்திரம். இப்போ நம்ம கட்டத்தை சதுரமாக போடுற வான்வெளி மண்டபம் வட்டமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த வகையில் தான் அது தொடர்பு. திரிகோணம், கேந்திரம்லாம் தொடர்பு உள்ள இடங்கள். அந்த மாதிரி அது மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஆன்லைனில் இப்போ பார்க்குற முன்ன பெண்ணு தெரியாது ஒருத்தருக்கு நாம். ஏன்னா பெரும்பாலான துருவ கணிதத்தை அதிகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா துருவ கணிதம் உள்ள ஜாத்தில் சரியாக சொல்ல முடியும். துருவ கணிதம் இல்லாத ஜாத்தில் நம்ம உடன்பரப்பை பற்றி கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு பாருங்கள். நாடி ஜோதிடத்தில் பெண்களுக்கு சுக்கிரன்கிறத லக்கணமாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஆனால் கலஸ்தரக்காரகன் பெண்களுக்குன்னா செவ்வாய் தான். வேறு எதையுமே நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. பெண்களுக்கு கலஸ்தரக்காரகன் அப்படின்னா செவ்வாய், ஆண்களுக்கு கலஸ்தரக்காரகன் சுக்கிரன். அதனால தான் காலபுருஷ தத்துவத்திலேயே ரத்த சம்மந்தப்பட்டது செவ்வாயும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டதையும் சரிபதியாக பிரித்து வச்சுருப்பாங்க. 1ஆம் இடம் 7ஆம் இடம், எந்த லக்கணத்தை எடுத்தாலும் 1க்கு 7ஆம் இடம் இப்போ சரிபாதியாக வரும். அந்த ஆண் பெண் அந்த சரிபாதி இல்லைன்னா அந்த கட்டமே இல்லை. அப்போ ஒருத்தனுக்கு வாழ்க்கை துணை இல்லைன்னா அவனுக்கு கட்டமே இல்லை. அந்த வாழ்க்கை துணையை தரக்கூடிய அமைப்பை 7ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். நீங்கள் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பாருங்கள். ஒரு ஆணனுடைய ஜாதகமோ பெண்ணினுடைய ஜாதகம் லக்கணத்தை எடுத்துங்க. எதிர் இணை யார் வரன் பார்க்குறோமோ, பெண்ணு பார்க்குறோமோ, வது பார்க்குறோமோ, அதில் அந்த ஆணோட லக்கணமோ பெண்ணோட லக்கணமோ 6-8 இருந்து கலஸ்தர ஸ்தானாதிபதி 1:1 6-8 இருந்தால் அவங்களுக்குள்ள சந்தோஷமான இல்வாழ்க்கை இல்லை. இது சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பற்றி துரசை மையன் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவார். எந்த காலத்தில் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பிறகுங்கிறத அவர் கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக சொல்லக்கூடியவர். ஆனால் அடிப்படை இந்த மனு கோர்ட்டில் தள்ளுபடி செய்த அடிப்படை முகாந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய லக்கணம் இன்னொரு லக்கணத்தோட நட்பாவோ 6-8 இருந்துச்சுன்னா, நட்பாக இருந்தால் சிறப்பு, அதிநட்பாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஆனால் லக்கணம் தான் அடிப்படை ஃபண்டமெண்டல். லக்கணம் ஒருத்தரை பார்த்த உடனே ஒருத்தர் பிடித்து அவங்க உடல் தோற்றம், முகத்தோற்றம் ஏதோ ஒன்று இருக்கணும். அது அந்த கணவன் மனைவிக்கு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். இப்போ பெரும்பாலும் நம்ம பொருத்தத்துக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கணும்? இன்றைக்கி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது கூட சுலபம். ஒரு ஆணையும் பெண்ணையும் பொருத்துவது தான் மிக மிக கடினம். எத்தனை ஜாதகம் ஜோசியர் பார்த்து கொடுத்தது 6 மாதத்தில் வீணாக போயிருக்கு, கோர்ட்டு டைவர்ஸ்க்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு 1-2 நல்லாவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எந்த கிரக அமைப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ ஒரு லக்கணம் 7 அதை மட்டும் போதுமா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அடிப்படை அவங்களுக்குள்ள அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ ஆணுக்கு வீரியஸ்தானம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம். இதில் பாவிகள் தொடர்பு இருந்தால் அவங்ககிட்ட வேட்கை இருக்கும். 12ஆம் பாவத்தில் பாவிகள் இருந்தால் பெண்ணுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் எத்தனை பொருத்தம் இருந்தாலும் ஒதுக்கிடுங்க. 12ஆம் பாவங்கிறது அயன சயன சுகம். 12ல் பாவிகள் இருந்து 12ல் பாவிகள் பார்வை மட்டும் இருந்தால் சில விதிகளுக்கு சொல்கிறாங்க சுபர் பார்வை, அங்கே வேலைக்கு ஆகிறதே இல்லை. 12ஆம் பாவத்தில் சனி, ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் ஏதோ ஒருத்தர் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அது இல்லை. அப்புறம் சுக்கிரன், ராகு. சுக்கிரன் கலசரக்காரகன்னு சொல்கிறான். ராகுங்கிறது டிஎன்ஏ, அதாவது நம்ம தாத்தா. சுக்கிரன்னா பெண். அந்த சுக்கிரனும் ராகுவும் குறிப்பிட்ட ராசிகள் அல்லது குறிப்பிட்ட பாகைகள் இந்த இடத்துக்குள்ள இருந்தால் அவங்க பரம்பரையில் தாத்தா பெண் சாபம் வாங்கியிருப்பார், 2 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. தாத்தாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவங்க குடும்பத்தில் இப்படி இருக்கும். கடகத்தில் ராகு சுக்கிரன் சேர்ந்தா அந்த குடும்பத்தில் கண்ணீர் விட்டு பெண் மரணம் அடைந்திருப்பாள், மனவேதனைப்பட்டு பெண் மரணம் அடைந்திருப்பாள் அப்படிங்கிறதுங்க. ஒருத்தருக்கு மனைவி இறந்த பின்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணுவானா அல்லது இருக்கும் பொழுதே இன்னொரு கல்யாணம் பண்ணுவானாங்கிறதையும் இந்த ராகு சுக்கிரன் இணைவை வச்சே நீங்கள் எடுக்கலாம். ராகு சுக்கிரன் இணைவை வச்சு எடுக்கலாம். ராகு ஒரு மனிதனுடைய பூர்வீகத்தில் இருந்து கிளறக்கூடியது எதுன்னா ராகு. நான் பல ஜோதிட மேடைகளில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சனி கர்மக்காரகன். யாருக்கு முதல் ஆண் குழந்தை பிறக்குதோ அவங்க ஜாதகத்தை சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த சனி கோச்சார ரீதியாக அந்த ஜாதகனுடைய ஜென்ம சனியை தொடர்பு கொள்கிறப்ப தான் அவனுக்கு கர்மம் ஆக்டிவாகி அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது. இப்போ புரியுதுங்களா? இப்போ சனி ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ரிஷபத்தில் இதை துலாத்தில் உச்சமாக இருக்குது. அப்போ சனியும் கோச்சார சனி எப்பப்போ தொடர்பு கொண்டுக்கும்? துலாத்தில் இருந்தால் இந்த ஜென்ம சனி கோச்சார சனியை பார்க்கும். அதுக்கு நேர் மேசத்தில் இருந்தாலும் இது பார்க்கும், கடகத்தில் இருந்தாலும் பார்க்கும், சிம்மத்தில் இருந்தால் கோச்சார சனி ஜென்ம சனியை பார்க்கும். இப்போ இந்த மாதிரி 4 இடங்களில் இருக்கிறப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இதையும் பாருங்கள். இதெல்லாம் அனுபவத்தில்
அதை இப்போ ஒரு ஒரு புத்தகத்தில் கூட ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. ஆனால் நான் பல நாட்களாக பல வருடங்களாக மேடையில் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து நான் பார்த்து சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி மருத்துவ கிரகம்னு இப்போ செவ்வாய், சூரியன், ராகு இப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இந்த 4ஆம் பாவத்துடைய 10ஆம் பாவத்துடைய தொடர்பு இருந்தால் அங்கே அவங்க மருத்துவம் பார்க்குறாங்களான்னா இல்லை. 4ஆம் பாவத்தில் ராகு, செவ்வாய், புதன் சம்மந்தப்பட்டால் படிப்பே பாதியில் டிஸ்கண்டினியூ ஆனவங்க இருக்காங்க. உயர்நிலை கல்விக்கு போக முடியாதவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு சிலர் அதில் மருத்துவராக இருக்காங்க. கிரக தொடர்பு ஒன்று தான். ஆனால் எதை வச்சு ஒருத்தர் மருத்துவர் ஆகிறாரு, ஒருத்தர் மருத்துவர் ஆகாமல் இருக்காரு அப்படிங்கிறதப்ப மருத்துவ கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டால் சூரியன், செவ்வாய், ராகு. மருத்துவ கல்விக்கு மிகுந்த நினைவாற்றல் வேண்டும். அப்போ அதோட புதன், சந்திரனுங்கிறது சம்பந்தப்படணும். இது 5, 4, 6, 10 இந்த இடங்களில் தொடர்பு கொண்டால் அவங்க மருத்துவர்கள். நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஜாதகம் ஏதாவது இருந்தால் அதை வாங்கி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என் உடம்புல தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு வெட்டுக்காய் ஃப்ராக்சர் ஆகிருக்கா சின்ன வயசில் இந்த ஜாதகனுக்கு, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது எப்படி சொல்ல முடியும்? இதை மேக்சிமம் 2ஆம் பாவம் சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். 12 ராசிகளில் சந்திரன் எங்கே வேணா இருக்கட்டும். மேஷம்னா தலை. இது பிறக்கும் பொழுது அடையாளத்தோடு, அதாவது ஒரு தழும்பு அடையாளம் அப்படிங்கிறது. தழும்பு வந்து பிறக்கிறப்ப வராது. ஆனால் அதுலேயும் நான் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிருக்கேன். எப்படி நான் தழும்பு எப்படி வருது? ஆப்ரேஷன் ஏற்படுறப்ப கத்தி லேசாக போட்டுரும், ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கத்தி போட்டுருச்சிங்க தழும்புங்க அப்படிங்கிறது இருக்கும். சார் சூரியன், ராகு 4, 6, 10 மருத்துவம். செவ்வாய், ராகு 10 இந்த இடங்களில் அந்த நட்சத்திர சாரங்கள் அந்த இதில் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுங்க. அப்போ நாம் படித்த விஷயங்களில் கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எடுத்துங்க. ஒரு புதன்னா இதுக்கு காரகத்துவம். புதன் தான் வித்தையை தர்றது, எல்லாத்தையும் தர்றது. ஆனால் அந்த புதனோட சந்திரன் சேர்ந்தால் கவிதை எழுதுவாங்க, கற்பனை வளம் மிக்கவர்கள், மது பிரியர்களாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் புதன் சந்திரன் வலுத்துட்டா அந்த ஆளுங்க மது பக்கமே போகக்கூடாது. சும்மா இப்போ தாங்க சாப்பிட போகிறோம் ஒரு கிளாஸ் தாங்கல்ல, அதுக்கு அடிமையாயிடுவாங்க. ஏன்னா சந்திரன் மனோகாரகன், புதன் வித்தைக்காரகன், பழக்கத்துக்கு அடிமையாக்கக்கூடியவன். புதன் கேது சேர்ந்தால் தோல்வி, ஆனால் கல்வி ஞானம். புதன் கேது தோல்வி அடைவாங்க. அவங்ககிட்ட ஒரு மேனரிசம் இருக்கும். புதன் கேது ஜாதகத்தில் ரொம்ப இதாக இருக்கிறவங்க பாருங்கள், ஏதோ அவங்க ஒரு மேனரிசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உடம்புல. அந்த மாதிரி சில இது வழக்கில் தோல்வி அடைவாங்க, ஆனால் வேதாந்தியாக இருப்பாங்க. கேதுன்னா சாது, சாதுன்னா அந்த பரமசாதுவாக இருக்காங்க, சன்னியாசி சாது அப்படிங்கிறது. சனி கேது 10ஆம் வீட்டோட தொடர்பு இருந்தால் பெரும்பாலும் அவர்கள் சன்னியாசிகள். கல்யாணம் பண்ணி சன்னியாசி போனவங்க, கல்யாணமே பண்ணாமல் சன்னியாசியாக இருக்கிறவங்க சனி கேது. ஏன்னா சனி கேது தான் சனி கர்மக்காரகன், கேது ஞானக்காரகன். இதை 2 சேர்றப்ப அவனுக்கு பற்று ஞானத்தில் தான் வரும். அந்த வழி ஆன்மீக வழியில் போனால் மட்டும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. இல்லாட்டினா சனி கேது சேர்ந்தவங்க பெரும்பாலும் தோல்வி அடைகிறார்கள். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி கேது இருந்தால் மூட்டு எலும்பு பிரச்சனை அவர்களுக்கு வருது. குறிப்பாக காலில் பிரச்சனை வருது, இந்த முதுகு தண்டுவடம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சனி கேது தொடர்புள்ளவர்களுக்கு எலும்பு பிரச்சனை வரும். ராகு, செவ்வாய், சனி 8ஆம் வீட்டோட ஏதாவது ரூபத்தில் தொடர்பு கொண்டுட்டா அவர்களுக்கு பெரும்பாலும் ஃப்ராக்சர் ஆகும், விபத்து ஏற்படும். 3, 6, 8, 12 விபரீத ராஜயோகங்கிறோம். ஆனால் 3, 8, 12 சேர்ந்தால் விபத்து, ஆப்ரேஷன், அவமானம், பொருள் இழப்பு, இந்த மாதிரி விஷயத்தையும் 3, 6, 8 தருது. ஐயா சொன்னார்ல வெளியூர் போய் தான் ஒருத்தன் பிழைக்கிறான்னு. அப்படி போனவெல்லாம் பாருங்கள் அவமானப்பட்டு மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி தான் அவன் வெளியே வரும். அவன் படாத அவமானம் இல்லை, அவன் இது இல்லை. இந்த 3, 6, 8, 12 நம்ம விபரீத ராஜயோகங்கிறோம். 3ஆம் இடத்துக்கு 6ல், 6ஆம் இடத்துக்கு 8ல், 8 கூடியவன் 12ல் இப்படி இடம் மாறி இருந்தால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஏன்னா 3, 6, 8ங்கிறது சஷ்டாசக தோஷம் அப்படிங்கிறதில்ல. இதில் 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் திரிகோணமாக வரக்கூடிய, அதாவது கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இன்னொன்று 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் சமசப்தமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் திரிகோணத்தில். அப்போ இந்த 3 சேர்றதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். விபரீத ராஜயோகம் ஆனால் சில சங்கடங்களை கொடுத்து தான் சரி செய்யும். 9ஆம் பாவத்தில் பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ சனி, ராகு போன்ற பாவகங்கள் இருந்து அதனுடைய தசாபுத்தி அந்தரம் இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க தந்தைக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி ஜாதகத்தில் 70% அந்த கல்யாணத்தை பார்க்க அப்பா இருப்பதில்லைன்னா உயிரோட இல்லைன்னு எடுத்துக்கலாம். அல்லது இவங்களாம் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்பா போய் அந்த கல்யாணத்துக்கு வர முடியல இப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இது 9ல் மட்டும்தான். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுடைய பாக்கியத்தை பூர்வ புண்ணியத்தை எடுத்து கொடுக்கிறது 5ஆம் பாவம். 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம். இதை 2 இவனுக்கு பலமாக இருந்து லக்னம் தொடர்பு இல்லைன்னா இவன் எந்த வித சுகபோகத்தையும் அனுபவிக்க முடியாது. உதாரணத்துக்கு லக்னாதிபதி 5ஆம் பாவம் தொடர்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கலாம், பூர்வீக சொத்து இருக்கலாம், ஆனால் அவங்க அதை அனுபவிக்க முடியாது. எனக்கு எல்லாம் சொத்து இருக்குதுங்க, ஆனால் என்ன எல்லாம் ஒதுக்கிட்டாங்க,
என்னால் அதை எடுக்க முடியல அப்படிங்கிறது, கல்யாணம் ஆச்சுங்க, குழந்தை பிறந்துச்சிங்க, பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தெல்லாம் இது போன்ற அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்ம பொருத்தத்துக்கு எடுக்கிறப்பயே சில ஒப்பீடு பார்த்து இது வேண்டாங்க, பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கும். இப்போ பூரட்டாதி, திருவோணம், குருவோட நட்சத்திரங்களுக்கும் சந்திரனோட நட்சத்திரங்களும் பெரும்பாலும் 8க்கு குறையாத பொருத்தங்கள் இருக்கும். இந்த 6 பொருத்தத்துக்கு மட்டும் குருவோட நட்சத்திரங்கள், சந்திரனோட நட்சத்திரங்கள். ஆனால் இது ரெண்டும் இணைஞ்ச ஜாதகங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ நட்சத்திர பொருத்தங்கிறது நமக்கு எதுக்காக பார்க்கப்படுறது? ஒரு ப்ளஸ், ஒரு கூடுதல் தகுதி. தோஷங்களும் அப்படி தான், ராகு கேதுங்கிற தோஷங்களும் அப்படி தான். தோஷம் நட்சத்திர பொருத்தெல்லாம் சரியில்லை, வேண்டான்னு ஜாதகத்தை ஒதுக்காதீங்க. லக்னம் 7, லக்னம் அவனுடைய குண இயல்புகளை நிர்ணயிக்கக்கூடிய பாக்கியாதிபதி. அவன் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பான், மனசாட்சி உள்ளவனா, நேர்மையான குணம் உள்ளவனா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் எடுத்துக்காட்டும். இந்த ஜாதகங்கள் வலிமை அடைஞ்சிட்டா பொருத்தமே இல்லைனாலும் நீங்கள் பொருந்துங்க. இப்போ ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஜாதகம் எத்தனையோ ஜாதகங்கள் கல்யாணம் பண்ணி ஆண் குழந்தையோட நல்லாவே இருக்காங்க. 9 பொருத்தம் உள்ள ஜாதகங்கள் பிரிஞ்சு இருக்காங்க. அப்போ வெறும் நட்சத்திரங்களும் தோஷங்களை மட்டும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தையோ அல்லது துக்கத்தையோ கொடுத்துறதே கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தால் லக்னம் 5, 9 இந்த மாதிரி குண இயல்புகளை நிர்ணயிங்க. ஒரு கார் எவ்வளோ விலை இருந்தால் காராக இருந்தாலும் ஒரு ஓட்டக்கூடிய டிரைவர் பக்குவமாக இல்லைன்னா அந்த கார் விபத்துக்குள்ளாகும். கட்டங்கள் எவ்வளவு யோகமான கட்டங்களாக இருந்தாலும் சந்திரன் கெட்டு போயிட்டா அங்கே இதாக. நாமெல்லாம் சந்திரன் கெட்டு போகிறத எப்படி பார்த்துக்குறோம்? சந்திரன் நீச்சம் மறந்தால் அவனுக்கு மதி வேலை செய்யாது அப்படின்னு பார்த்துக்குறோம். சந்திரன் ராகுவோட சேர்ந்தா இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சந்திரன் ராகுவோட சேர்ந்தால் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க. தாந்திரீகம் பரிகாரம் செய்கிறதுக்கும் மாந்திரீகம் செய்வதற்கும் ராகு மாந்தி சந்திரன் இருந்தால் தான் அவங்க அந்த எல்லைக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி மாந்தி சில இடத்துல ஜோதிடர்களுக்கு மாந்திங்கிற விஷயம், ராசி லக்னத்தோட மாந்தி சேர்ந்தால் எதிர்மறை பலன்கள் வேறு. ஆனால் அவர்கள் ஞானியாக இருப்பாங்க. ஜோதிடத்தில் உள்ளுணர்வு. எத்தனையோ ஜோதிடர்கள் படித்து சொல்கிறத விட கட்டத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு இப்படி நடக்கும், அவங்களுக்கு ஒரு உள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ மாந்தியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க. மாந்தி எந்த கிரக இணைவோட தொடர்புக்கு அந்த காரகத்துவம் பாதிக்கும். சில ஜோதிடர்கள் லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஆயுள் பாதிக்கும், தோஷம் பண்ணிங்கம்மாங்க. மாந்திங்கிறது அது உண்மைதான். ஏன்னா இந்திரஜித் பிறக்கிறப்ப அப்படி தான் இருந்தது. அது அந்த ஒரு இதை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஆயுள் காரகன் சனி, மாந்தி, இதை 2 நெருங்கிய டிகிரிக்குள்ளே இருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். பிரேத சாபம் அல்லது 47 வயசுக்குள்ள அவங்க குடும்பத்தில் இறந்து போகிறது. இந்த பிரேத சாபங்கிறது சனி மாந்தி 2ஆம் வீட்லேயோ 5ஆம் வீட்லேயோ 4ஆம் வீட்லேயோ குடும்பஸ்தானத்தில் தொடர்பு இருந்தால் இது இருக்கும். பிரேத சாபம்னா என்ன? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அந்த இறப்புக்கு அவங்க பரம்பரையில் சேர்ந்தவங்க பங்காளி அங்காளி வராமல் இருக்கிறது. இப்போ பிரேதம் இருக்கிறப்ப அங்கே சண்டை போட்டுக்கிறது அல்லது செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை செய்யாமல் இருக்கிறது. ஒரு பங்காளினா இறந்து போனால் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற விதிமுறையெல்லாம் பரிகார சாஸ்திரத்தில், அந்த சாஸ்திர பரிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் கடைபிடிக்காமல் இருக்கிறது பிரேத சாபம். அதனால தான் பிணத்தை வச்சுட்டு சண்டை போடக்கூடாதும்பாங்க. ஒரு இறந்து போனோன்னா இவன் இப்படிலாம் அயோக்கியதானம் பண்ணான், அதனால தான் இப்படி இவனுக்கு இந்த துர்மரண நிகழ்ச்சி, அப்படி பேசுறது கூட பிரேத சாபம். இப்போ இந்த சாப தோஷங்கள் நீங்கள் நம்மெல்லாம் ஜோதிடத்தை பார்க்குறோம். உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது, ஓடுங்க ராமேஸ்வரத்துக்கு திலகோமம் பண்ணுங்க அப்படின்னு தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் பண்ணுறாங்க. இந்த பித்ரு சாபம் என்றால் என்ன, அல்லது இந்த சாபங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் கொஞ்சமாவது நம்ம நினச்சி வாடிக்கையாளர்களுக்கு சொன்னால் அவங்க கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ பித்ரு சாபம் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் அனுபவத்தில் பார்த்ததை சொல்கிறேங்க. சிம்மத்தில் சூரியன் ராகு மாந்தி தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகத்தை பார்த்தாவே நீ பித்ரு சாபம் பரிகாரம் பண்ணிக்க, பூர்வீகத்தில் இருக்காத வெளியே போயிடுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா சிம்மம் சூரியனோட வீடு, அங்கே ராகு சம்மந்தப்படுறப்ப அந்த இது பொதுவாக 5ல் சூரியன் இருந்தால் அதை சொல்கிறோம். ராகு சூரியன் சிம்மம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, சிம்மத்தில் ராகு சூரியன் இருந்தால் எப்போ நீ பூர்வீகத்தில் இருக்காது, நீ வெளியே போயிடுப்பா. அப்படி அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாவே அந்த தோஷ பாதிப்பு குறையும். இந்த மாதிரி பூர்வீக சாப தோஷம் உள்ளவங்களுக்கு இடத்த வித்துடு, அதில் ஒரு பகுதி உன்னுடைய குலதெய்வத்துக்கோ உன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ ஒரு பகுதி எடுத்து உபயம் போடாமல் நீ ஏதாவது செய். உபயம்னா உன் பேர் இருக்கிறது அது போடாத, உபயம் போடாமல் மனப்பூர்வமாக சாமிக்கு ஏதாவது செய். இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் காசி ராமேஸ்வரங்கிறது போய் தீரணும், அது பொதுவான பலன். ஆனால் ராமேஸ்வரத்தில் போய் திலகோமம் பண்ணால் தான் நமக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகணும். அந்த மாதிரி தவறுதனால வழிகாட்டுதலை ஜோதிடர்களாகிய நாம் சொல்ல வேண்டாம். தோஷங்களை பற்றியும் தவறான புரிதலையோ நாம் புஸ்தகத்தில் படித்ததையோ சொல்ல வேண்டாம். தோஷங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், செவ்வாய் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். உழைப்பால் உயரக்கூடிய கிரகம் எது? உழைப்பை தருணம் சனி ராகு தான். ஒருத்தனை உழைப்பில் உயர்த்த கிரகமும் சனி ராகு தான். நீங்கள் எல்லா ஜாத்தையும் எடுத்து பாருங்கள். பாவ கிரகங்கள் ஒருத்தனுக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்தா அதை தடுக்கவும் முடியாது. குரு கொடுக்கறது திடீர்னு இருக்கும் போயிடும், ஆனால் சனி கொடுத்துட்டா நினச்சி நிற்க. ஏன்னா சனிக்கு மட்டும்தான்
உழைப்பால் உயரக்கூடிய தன்மை சனிக்கு மட்டும்தான் இருக்குது. ராகுக்கு கூட குறுக்கு வழியில் பணம் வரும். ராகு சுக்கிரன் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் ஷார்ட்கட் ரூட்டில் பணம் வரும். இந்த இப்போல்லாம் யூக இது அது என்னதுங்க, இந்த மார்க்கெட்டேஷன் இதை சொல்கிறோமே, அதாவது ஷேர் மார்க்கெட்டு, யூக பெறங்கள், பிட்காயின், இந்த மாதிரி துறையில் பணம் போட்டால் வருமானம் இல்லை பெரிய தொகை பணம் போட்டு ஏமாந்தவங்கலாம் பாருங்கள், ராகு சுக்கிரன் 6, 8 இது மாதிரி இடங்களில் தொடர்பு இருந்தால் அவன் இந்த பேராசையில் ஏமாந்துருவான். ராகு சுக்கிரன் தசாபுத்தியில் இந்த மாதிரி பண இழப்பு அவனுக்கு போகும். அதே மாதிரி ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு இவர் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறதுல எக்ஸ்பர்ட்டு, இவர் பொருளாதாரத்தை பற்றி பார்க்குறதுல எக்ஸ்பர்ட்டு, இவர் லக்னத்தை பற்றி பார்க்குறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. 12 கட்டங்களும் அதில் உள்ள கிரகங்களையும் அந்த 108 விஷயத்தை கைகூடி வரவன் எவன் கைகூடி அவனுக்கு அதெல்லாம் சரியாக கணிக்க தெரிஞ்சது அவனே சிறந்த ஜோதிடன். நான் டாக்டருங்களில் படிப்பு இருக்கிற மாதிரி கண் டாக்டருக்கு ஒருத்தர், ஹார்ட்டுக்கு ஒருத்தர், எலும்புக்கு ஒருத்தருங்கிறதெல்லாம் இந்த ஜோதிடத்தில் அப்படி கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ண 108, 48, 108ங்கிறது பாதம், 12 ராசிகள். அதனால தான் ஒரு மண்டலங்கிறத முன்னோர்கள் கணக்காக வச்சுருக்காங்க. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், நட்சத்திரம் 28. அபிஜித நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை யாரும் ஆனால் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அபிஜித நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரங்கள் 27 கணக்கில் இல்லாத விட்டுறலாம், 27. அதே 12 ராசிகள். அப்புறம் இந்த 27 நட்சத்திரம், 12 ராசிகள் என்னங்க, அதெல்லாம் சேர்க்கவே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் இதை கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை வருதுன்னு. கிரகங்கள் 9, இதுதான் கரணம். யோகம்லாம் அந்த திதிக்கு பாதியில் வர்றது, இதில் வர்றது, பூமிக்கும் சந்திரனுக்கு திதி அதில் பாதி கரணம், யோகம் அதில் பாதி, இப்படிங்கிறதெல்லாம் அது கூடுதல். அதாவது உள்ளே போகிற பிரிவுகள், கர்ணம், யோகம் இதெல்லாம் உள் பிரிவுகள். அதெல்லாம் வேறு சில விஷயத்துக்காக எடுக்கப்பட்டது. இந்த கர்ணத்தில் பிறந்தவன் இப்படி தான் இருப்பான்ல இப்போ தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒருத்தனுடைய ஆளுமை பண்ணக்கூடிய 9 கிரகங்களும், 27 நட்சத்திரங்களும், 12 ராசிகளும், 48 இதுக்குள்ளே இருந்து தான் நாம் கோடானு கோடி பேத்துக்கு, உலகத்தில் இருக்க அத்தனை பேத்துக்கு நாம் பலன் சொல்ல முடியும். உலகத்தில் 840 கோடி பேர் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோம், ஜோதிடம் பார்க்குற தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை இன்றைக்கி 8 கோடி இருக்காங்க. 8 கோடி பேர்த்தை 27 டிவைட் பண்ணி பாருங்கள். குறிப்பிட்ட 27 நட்சத்திரத்தாலும் எல்லாரும் இருந்தாகணும். 27 நட்சத்திரம் தான் மனிதர்கள் இருந்தாங்களாம். அப்போ ஒரே நட்சத்திரம், அந்த ராசி, இதை வச்சு பொது பலன் சொல்கிறது சரியாக வருங்களா? கண்டிப்பாக வராது. ஒன்றுக்கு ஒன்று எங்கே தொடர்பு இருக்கோ அதுதான் ஜாதகத்தில் வரக்கூடியது. மருத்துவத்தில் இந்த இது இருந்தால் இப்படி உனக்கு புற்றுநோய் இருக்கும், இது இருந்தால் இப்படி இருக்குன்னு மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி இதில் இல்லை. ஆனால் ஜோதிடன் ஒருவன் தான் வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோயை பற்றி ஜோதிடன் சொல்ல முடியும். வைத்தியம் பார்க்குறது டாக்டர் தான், ஆனால் ஜோதிடர் சொல்ல முடியும். 6ஆம் பாவம் நோய், லக்னம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாறாக லக்னம் 6ல் தொடர்பு இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அறிவுரை எப்படி சொல்லுங்கள், நோய் தர விஷயத்தில் எச்சரிக்கைங்க, வாழ்நாளில் கடனே வாங்காதீங்கன்னுங்க. கடன் வாங்காமல் இருக்க முடியாது. தகுதிக்கு உட்பட்டு கடன் வாங்குங்க, தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ராகு செவ்வாய் தற்கொலையில் கொண்டு போய் விடக்கூடிய கிரகம் ராகு செவ்வாய் தான். கடனாலேயோ அவமானத்திலேயோ ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். ராகு செவ்வாய் லக்னம் 6, 1 சிறைவாசமும் இதில் பொருந்தும். இந்த மாதிரி இப்போ கோர்ட்டுக்கு வக்கீலும் போகிறாரு, நீதிபதியும் போகிறாரு, கைதியும் போகிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த பாவம், எந்த பாவம் தொடர்பு இருந்தால் ஒருத்தன் கௌரவத்தோடு போவான், எந்த பாவம் தொடர்பு இருந்தால் ஒருத்தன் அவமானத்தோடு போவான். இப்படிலாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள், பல விஷயங்கள் புலப்படும். அப்போ ஜோதிடம் என்பது படித்ததை மட்டும், இந்த புத்தகத்தில் பார்த்தேன், பலதேவிகளை பார்த்தேன், உத்தரகாலாமரத்தில் பார்த்தேன், பிருகத்து நாடி ஜோதிடத்தில் பார்த்தேன். இப்போ புலிப்பாணி சிம்மத்துக்கு செவ்வாய் நட்புன்னு சொல்கிறேன் எல்லாம். ஆனால் புலிப்பாணி ஜோதிடர் சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதினு சொல்கிறார். இந்த சிற லக்கணங்கிற அடிப்படையில் மட்டும் இல்லைங்க, சிம்மத்துக்கு செவ்வாய் சரியாகதுங்கிறாங்க. அப்போ சிம்ம லக்கணம் உள்ள பெண்ணை, ஒரு உதாரணத்துக்கு ஆண் லக்கணம், பெண் லக்கணம், சிம்ம லக்கணம் உள்ள பெண்ணுக்கு தனுசு லக்கணம், மீன லக்கணம் 6, 8 இருந்தாலும் பரவாயில்ல, மீன லக்கணம், இந்த மாதிரி சில லக்கணங்கள், ஒரு 4 லக்கணங்கள் தான் சிம்ம லக்கணத்துக்கு பொருத்தமான லக்கணம். அதை பொறுத்துங்க. ஏன்னா இயல்பாகவே சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த வேகம் இது இருக்கும். இந்த ராசிக்கும் இப்படி தான். ராசிக்கு சஸ்ரச தோஷம் எடுத்துக்கிறப்ப மேஷம், மிதுனம் இதுக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. ரிஷபம், சுக்கிரன் இதுக்கு சஸ்ரசக தோஷம் எடுத்துக்க வேண்டியதில்லை. சிம்மம், மீனம் இதுக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. இது மாதிரி சஸ்ராசக தோஷத்தை விளக்கப்பட வேண்டிய தோஷங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் இல்லைங்க 6, 8 சஷ்டாசகம் அப்படிங்கிறதையோ, ரஜி பொருத்தமே இல்லை வேண்டாங்கிறதையோ, இல்லை இது 2ல் இருக்குது செவ்வாய் தான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த இடத்த தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனி, கடகம், சிம்மம் இந்த இடத்துல தொடர்பு கொண்டால் பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் அவங்க குடும்பத்தில் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் சனி எங்கே தொடர்பு கொண்டாலும் அங்கே இந்த மாதிரி ஒரு பாவம். ஆனால் கடகம் சிம்மத்தில் செவ்வாய் சனி இருந்தால்
அவங்க குடும்பத்தில் ஹார்ட் அட்டாக்கில் தான் ஒருத்தர் இறப்பார்கள். மேசத்தில் சனி செவ்வாய் இருந்தால் விபத்து, துர்மரணம் நிச்சயமாக வரும். அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, தலை அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி கிரக தொடர்புகள் லக்னத்தோட எது இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த பலன் எடுங்க ஜோதிடர்கள். அடுத்த ஒரு முறையில் நான் ஒரு சின்ன கணக்கு, அதாவது டிஎன்ஏ நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, நான் நட்சத்திர கணக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவில் 14,18,100 மூலக்கூறுகள் இருக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது. அந்த 14,18,100 கிரக அமைப்புகள் படி, அதாவது 28 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 5 பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பெருக்கினா அதே அமைப்பு வரும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் வரும். இதை நீங்கள் அந்த இதை என்னென்னு அடுத்த தடவை நான் சார்ட்டில் கொண்டு வந்து தரேங்க. இதை எடுத்து பாருங்கள், கணிச்சு பாருங்கள், சரியாக வரும். அதே மாதிரி லக்னத்தை கணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புஸ்தக நூலாசிரியர் பிஎஸ்கே ஐயான்னு சொல்லி எழுதியிருக்கார். பிஎஸ்பி ஐயா அப்படின்னு சொல்லி. ஐயர் இல்லை, இவர் பிஎஸ் சுப்பிரமணி. இவர் காலமாயிட்டார். அவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். தொழிலெலாம் செஞ்சு நஷ்டம் அடைஞ்சு அப்புறம் ஜோதிடத்தை வந்து கற்று ஜோதிட கிளாஸ் நடத்தி ஜோதிட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். அதில் அவர் பஞ்சாங்கம் இல்லாமல், எந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் லக்னம் கணிக்கிற சில கணிதங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் அடுத்த தடவை கொண்டு வரேன். இதெல்லாம் சரியாக வருதுங்க, இதெல்லாமே சரியாக வருது. அப்போ நாம் பலன் பார்க்குறப்போ நம்ம தனிப்பட்ட ஜாதகம் தான் அவங்க பலனை சொல்ல முடியும். உங்கள் பாட்டிங்கெல்லாம் இதில் ஜாதகம் எடுக்காதீங்க, அது பாதி சரியாக வரும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற பலன் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் தம்பி சகோதரி ஜாதகத்தில் அந்த பலன் மாறி இருக்கும். அப்போ இல்லை, எங்கள் பாட்டி இல்லை, நீ நல்லா இருக்குன்னு சொல்கிற இப்படிம்பாங்க. அதனால் பாட்டி தாத்தாங்கிறத எடுங்க. இப்போ தாய் வழி பாட்டன்னா கேதுங்கிறத சொல்கிறோம். அப்போ அந்த கேது சில இடத்துல தொடர்பு இருந்தால் தாய் வழி பாட்டன் இருக்க மாட்டான், அல்லது தாய் வழி பாட்டன் பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் சனி சூரியன் சேர்க்கப்பட்டிருந்தால், தந்தை மகன் பிரிந்திருந்தால் சிறப்பு. இல்லை அந்த குழந்தைய தத்து கொடுக்க சொல்லுங்கள். இல்லாட்டினா அந்த சூரிய திசை சனி திசையை வர்றப்ப தந்தை பாதிக்கப்பட்டு விடுவார் அப்படிங்கிறது. அப்போ ராகு சூரியன் சேர்ந்தாலும் அப்படி தான். இது மாதிரி சில சேரக்கூடாத கிரகங்கள், சேரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ராகு சூரியன், ராகு செவ்வாய் புதன், இதெல்லாம் சேர்ந்தால் அரசியல் கிரகம்னு எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் அரசியலில் கொண்டு போய் விடும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் அரசியல், இவர் எம்எல்ஏ, இவர் எம்பி, அல்லது இவர் இந்த இதாவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அரசியல் ராஜகிரகங்கள் தொடர்பு இருக்க இடத்த ஒத்து சிறந்த அரசியல்வாதியாக வருவாங்க, அரசியல் பதவி அடையும். அரசியல் பதவியே மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவியா இல்லை கட்சி பதவியா இப்படிங்கிறதெல்லாம் இந்த கிரக தொடர்பில் வச்சு பார்த்துக்கலாம். இந்த குரு பார்வையெல்லாம் அரசியலுக்கு வந்து நீங்கள் ஒரு பார்வை பலமாக இருக்குங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். குருவெல்லாம் அரசியல் ரீதியாக நம்ம தொடர்பு பார்த்திக்க வேண்டியதில்லை. ஒருத்தர் அரசியல் ஆலோசகராக இருக்கிறதுக்கு குரு புதன் நல்ல இடத்துல தொடர்பு இருந்தால் அவன் சிறந்த ஆலோசகர். ஆடிட்டராக இருக்கிறதுக்கு ராகு புதன் சேர்க்க இருந்தால் அற்புதமான ஆடிட்டர். ராகு புதன் தொடர்பு இருந்தால் சிறந்த கிரிமினல் லாயர். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அந்த பாவத்தோட தொடர்பு இருக்கணும். 2ஆம் பாவம் வாக்கு பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தை குரு பார்த்தாலும் புதன் பார்த்தாலும் சனி பார்த்தாலும் தலைமைக்கு வருவாங்க. ஒரு வக்கீலாக இருந்து ஒருத்தர் எங்கிட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட ஏங்க குரு புதன் இருக்குது, நான் நீதிபதி ஆகணும்னா குரு புதனை பாருங்கள், சனியை பாருங்கள், இது பார்த்து தசாபுத்தி அந்தரம் வந்தால் நீ பரீட்சை எழுதியா பாஸ் ஆகிடுவேன், நீதிபதி ஆகக்கூடிய தன்மை வரும் அப்படிங்கிறது வருது. இதெல்லாம் பொதுவான காரகத்துவங்கள் தான். அதுக்கு மேலே ஜாதகனுடைய முயற்சி, வெற்றி, இதெல்லாம் சொல்லி ஜோதிடத்தை வந்து பொய்ன்னு நிரூபித்தது ராஜாக்கள் காலத்திலே வந்துடுச்சு. ஜோதிடம் உண்மைங்கிறத கம்ப்யூட்டர் காலத்திலே நிரூபிக்குது. இன்றைக்கி நாசாவில் ஒருத்தன் வேலை செஞ்சால் கூட எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, இதே மாதிரி பெண்ணை பாருன்னு தான் சொல்கிறான். அவன் நாசாவில் வேலை, இங்கே ஒரு இந்தியன் இங்கே இந்த மாதிரி நாசா விஞ்ஞானி காலத்தில் சொல்கிறான். அதே மாதிரி நம்ம ஜோதிடர்களுக்கு இந்த திருக்கணிதம் வாக்கிய கணிதத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். திருக்கணிதம் தென்னிந்தியாவில் தென் மாவட்டங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் எடுப்பாங்க. இந்த பகுதியில் நாம் சேலம் இங்கெல்லாம் திருக்கணிதப்படி தான் எடுப்போம். இந்த வாக்கியத்தில் தான் கோயில்களில் இன்னைய வரைக்கும் அனுஷ்டானிக்கிறது. பௌர்ணமியிலேருந்து அமாவாசையிலேருந்து சங்கடகர சதுர்த்தியிலேருந்து அனுஷ்டானிக்கிறது பூரா வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஒரு கேளுங்க. ஆமாங்க, அதான் கோயில்களில் நடக்கிறது பூரா 6வது மாதம். இந்த திருக்கணிதங்கிறது மகாகவி காளிதாஸ் இந்த ராஜாக்கிட்ட இருந்தார் இல்லைங்களா, அவர் சபையில் பல ஜோதிடர்கள் உருவாக்கி வாக்கிய பஞ்சாங்கத்தில் சில தவறு இருக்குன்னு திருக்கணிதத்தை உருவாக்குனாங்க. திருக்கணிதம்னா திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் தான் மூலம். அப்போ நம்மக்கிட்ட வர்றது வாக்கியம் சிறந்ததா திருக்கணிதமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. எந்த ஜாதக அடிப்படையில் அது கணிக்கப்பட்டிருக்கோ அந்த ஜாதகத்தை நாம் எடுத்து அதுபடி பலன் சொன்னால் போதும். அப்போ ஜோதிடர்கிட்ட வாக்கியத்தைப்படியும் தெரிஞ்சுக்கணும், வாக்கிய பஞ்சாங்கப்படியும் பார்த்துக்கணும். பலன்கள் எல்லாம் ஒன்று தான், வாக்கியப்படி தொடர்பு. இப்போ திருக்கணிதத்தில் இது நடந்துருச்சு இங்கே 29/3. ஆனால் வாக்கியப்படி 6வது மாதம் அடுத்த 3 மார்ச் 6/3/26 தான் இது வருது. திருநள்ளாறில் அன்னைக்கு தான். திருநள்ளாறில் என்னைக்கு கொண்டாடுறாங்களோ அதை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச அறிவுரை என்ன சொல்கிறேன் மக்களுக்குன்னா, திருக்கணிதப்படி கணிக்கப்பட்ட ஜாதகமாக இருந்தால் திருக்கணித பயிற்சி அன்னைக்கு போய் பயிற்சி பார்த்துங்க.
வாக்கியப்படி கணிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த இதில் பலன் சொல்லிங்க. நாம் இதை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா வாக்கியப்படி சனி எங்கே இருக்கும்? கும்பத்தில் இருக்கும். திருக்கணிதப்படி எங்கே இருக்கும்? கும்பத்தில் இருக்கும். இதில் மீனத்தில் இருக்கும். வாக்கியப்படி கும்பத்தில் இருக்கும். அப்போ வாக்கியப்படி கணிக்கப்பட்டதை வாக்கியப்படி பார்த்து பலன் சொல்லிங்க. நான் காலண்டர் ஒன்று ஐயா சொன்னார் இல்லைங்களா, அது வாக்கியப்படி தான் கணிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த காலண்டரை நான் வந்து கோயில்களுக்கெல்லாம் கொடுப்பேன். கோயில்கள் அவங்க சங்கடகர சதுர்த்தி, அமாவாசை, பிரதோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ ஒரு காலண்டரில் மற்ற டேட் காலண்டரில் பாருங்கள், திரையோதசி திதி இன்றைக்கி அப்படின்னு போட்டிருக்கோம். அது எப்போ திரையோதசி போட்டிருப்பாங்க? சூரிய உதயத்தில் என்ன ஒரு திதி ஆரம்பிக்குதோ அன்றைக்கி தான் அந்த திதி ஆரம்பம். அப்படி எடுத்துக்கணும். இதுக்கு விதிவிலக்கு எதுன்னா திரையோதசி திதி, சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி. இப்போ பௌர்ணமி இன்றைக்கி ஆரம்பிக்குது. நேற்று பௌர்ணமி, நேற்று நைட்டே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிரிவலம் போகிறோங்க. ஏன்னா சந்திரன் பௌர்ணமி நைட்டில் இருப்பார் அங்கே. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு சில விஷயங்களை கேட்டால் சொல்வதற்கு நமக்கு சுலபமாக இருக்குது. இந்த வாக்கியம், திருக்கணிதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான குழப்பங்களும் வேண்டாம். என் பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. ஐயா வந்து கிரக சேர்க்கைகளும் கிரகத்தினுடைய குணாதிசயங்களையும் கிரகம் செய்கிற வேலைகளையும் மிக அற்புதமாக பேசினாங்க. ஆனால் ஐயா வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஃபுல்லாகவே பேசுவாங்க எப்போவுமே. ஆனால் அதுக்கான டைம் இங்கே கொடுக்க முடியல. சரிங்களா? இருந்தாலும் ஐயா கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? ஏன்னா 2 முறை வர சூழ்நிலை காரணமாக வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால இன்றைக்கி ஐயா பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே ஒரே டயத்தில் பேசுகிறதுனால வாய்ப்பு கொடுக்க முடியல. அதில் யாரும் கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு மேலே ஒவ்வொருத்தருமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா? நாம் என்னங்க சொல்லிடுறேன். அதனால் வாய்ப்பு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இப்போ நிறைய பேர் அதாவது ஏதோ ஒரு ஆவலோட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வரோம். சரிங்களா? அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் பூர்த்தி ஆகணும், எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகணும், எல்லாரும் பேசணும், எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட ஐயாவுக்கு பொன்னாடை போத்து விதமாக நன்மணி ஐயா வாங்க. அதாவது ஐயாவுக்கு ஒரு சிறப்பு செய்யணும். சொல்லுங்க ஐயா. ஐயா என் தொலைபேசி எண் எழுதிங்க. என் பேர் சாரதி, ஸ்ரீ சக்தி ஜோதிநிலையம்னு ஒரு 18 வருஷ காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரே இடத்துல, பவானி லட்சுமி நகர். 75 029 32 030 030 75 029 32 030. ஐயாவுடைய சேவை ஜோதிடத்துக்கு தேவை. சரிங்களா? அதனால அற்புதமாக அவர் அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணுங்கிற ஆர்வத்தில் தான் சொல்கிறாரு. சரிங்களா? அது வந்து பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் கொடுக்கும். ஒருத்தர் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க, ஒருத்தர் 1 மணி நேரம் பேசுவாங்க. எல்லாமே அது போக பழகிடும் கண்டிப்பாலுமே. ஆனால் இங்கே வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட அவங்கவுங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் சுருக்கமாக முடிச்சுக்குங்கன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ரிக்வஸ்ட் தான், யாரையும் கட்டளை போடலை, ரிக்வஸ்ட் தான். சரிங்களா? ரைட்டு. ஐயா ஒரு கருத்துக்களை பேசுனாங்க, ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அதாவது ஜோதிட விதிகளில் முக்கியமான பாவம் எது அப்படின்னு பார்த்தா 8ஆம் பாவம் தான். ஆனால் என்ன காரணம் மறைவு ஸ்தானம் சொல்கிறோம் அப்படிங்கிறது யாரும் வெளிப்பாட்டுக்கே இல்லை. அப்போ மறைவு தொழிலை நாம் செய்கிறோமா? மறைவு பொருளை எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ மறைஞ்சிருந்து ஜெயிக்கிற பாகம் எதுன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் பாவம் தான். சரிங்களா? ஆமாங்க. ஆயக்கலை 64 முதலே சொல்லிட்டேன். 8வது கலை தான் ஜோதிடக்கலை. அப்போ ஏன் 8வது கலையாக வச்சானா, அதாவது புதை பொருளையும் சரி மறைபொருளையும் சரி அமாசுர சக்திகளையும் சரி வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குற ஒரே பவர் உள்ளவன் யாருன்னா ஜோதிடன் தான். ஓகே. 8 தான் வெற்றி. 8 தான் வெற்றி. ஏன் 8 ஏன் வெற்றி சொல்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். 8ல தான் செவ்வாய் ஆட்சி பெறுதா? அப்ப செவ்வாய் தானே வெற்றிக்கான கிரகமே. செவ்வாய் தான் வெற்றிக்கான கிரகமே. ஜோதிடத்தில் எல்லா கிரகத்தை விட வெற்றிக்கான கிரகம் எதுனா செவ்வாய் தான். ஆனா சண்டைக்கான கிரகமும் செவ்வாய் தான். சண்டை இருந்தா தானே வெற்றி வரும். சண்டை இல்லாம எங்க வெற்றின்னு சொல்லுவீங்க? போட்டி இருந்தா தானே வெற்றின்னு சொல்லுவீங்க. அப்ப 3ஆம் இடத்தை என்ன சொல்லி இருக்கிறான்? வீரியக்காரன் சொல்றானா இல்லையா? அங்கேயே அதிகாரம் பெறவன் யாரு? செவ்வாய் தானே. சகோதரன் இருந்தா தம்பி இருந்தா படைக்கஞ்சான் அப்படிங்கிறான். தம்பி ஒருத்தர் இருந்துட்டானா படைக்கஞ்சான் அப்படிங்கிறான். அப்ப செவ்வாய் தான் வீரியம். அப்போ 8ங்கிறது மிகப்பெரிய அற்புதமான ஸ்தானம். இது வேற. சரிங்களா? அது மாதிரி ஐயா பேசினாங்க. 8ஆம் இடத்தை பற்றி மிக அற்புதமாக சொன்னாங்க. நம்ம 8ஆம் இடத்துல இருந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கிற விஷயத்துக்கு எதுக்காக மறைவு ஸ்தானம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மறைஞ்சிருந்து உதவி பண்ணும் ஸ்தானம் 6, 8, 12ஆம் இடம்.
அதுதான் மறைவு ஸ்தானம் சொன்னாங்களே தவிர அதில் நிறைய விபத்துகளையும் பயத்துகளையும் ஏமாற்றங்களையும் தான் நம்ம பதிவு பண்ணுறோம். சரிங்களா? அதனால இதிலிருந்து ஜோதிடர்கள் அனைவருமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வெற்றிக்கான ஸ்தானம் 6, 8, 12ஆம் இட ஸ்தானம் தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணி உங்களுக்கு வலியுறுத்துறேன். அதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா? இப்போ மறைவு ஸ்தானத்துக்கு ஒரு கதை சொல்கிறேங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. என்ன வளம் இல்லை என் திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் ஒன் மதிப்பு வயநாட்டில் அப்படிங்கிறார். சரிங்களா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி வளர்க்கணும், அன்பை நானும் வளர்க்கணும், வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, இறங்கி முடிஞ்சு ஆடி முடிஞ்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு அப்படிம்பான். அப்போ அந்த பாட்டுடைய சுவாரஸ்யம் எம்ஜிஆர் பாடுறான்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை தூக்கி மேலே உட்கார வச்சிடறாங்க. ஆனா அந்த பாட்டை எழுதினவர் பாடினவர் யாருங்க? டி.எம். சௌந்தரராஜன். சரிங்களா? அவருக்கு பேர் இல்லை. யாருக்கு பேருங்க? எம்ஜிஆருக்கு தான் பேரு. சரிங்களா? அப்ப அந்த பாட்டு அவர் வாயதான் அசைக்கிறாரு. உண்மையான பாட்டு பாடினவர் டி.எம். சௌந்தரராஜன். அப்போ அவர் மறைஞ்சு செயல்படுறாரு. ஆனா வெற்றி யாருக்கு? எம்ஜிஆருக்கு வெற்றி. நல்ல வெற்றி புரிஞ்சு. 8ஆம் இடம் பூரா இப்படித்தான் வேலை செய்யுது. சரிங்களா? 8ஆம் இடங்கிறது மறைபொருள். சரிங்களா? அதனால 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் வாழ்க்கையின் வெற்றி படிகள் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஐயாவை அதாவது தலைமை ஏற்று நடத்துறதுக்காக கொல்லிமலைக்கு அழைச்சிருந்தோம், வர முடியல. அதனால இன்னைக்கு இங்கேயும் தலைமை பொறுப்பு ஏற்று, அதாவது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறவங்களுக்கு ஒரு சீல்டு அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் வழங்குறோம். சரிங்களா? அதை எல்லாரும் வரவேற்று அவரை வாழ்த்து கூறி வெற்றி பெறுமாறு செய்திருக்கிறோம்.